சென்னையில் ஆன்லைன் செயலி மூலம் 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிய பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடி கொடுத்த குற்றச்சாட்டில் விபரீத முடிவு எடுத்ததன் பின்னணி என்ன? சென்னையில் தாம்பரத்தை அடுத்த வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த தம்பதி நடராஜன், புனிதா. இவர்களுக்கு 12 வயதில் மகனும் 8 வயதில் மகளும் உள்ளனர். நடராஜன் தனியார் ஐடி நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். ஓரளவுக்கு நல்ல வருமானம் வந்ததால் லோன் எடுத்து வீடு வாங்கியுள்ளனர். இதற்கு மாதந்தோறும் தவணையை முறையாக கட்டி வந்துள்ளனர். மேலும் செல்போன் செயலிகள் மூலம் 10 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கி சொந்த ஊரில் வீடு கட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதில் செல்போன் செயலிகள் மூலம் வாங்கிய கடன் தவணையை கடந்த 2 மாதங்களாக செலுத்தவில்லை என தெரிகிறது. இது தொடர்பாக கடன் கொடுத்த தனியார் நிறுவனங்கள் பணத்தை முறையாக செலுத்தக் கூறி நெருக்கடி கொடுத்துள்ளனர். ஒரு கட்டத்தில் அதிக கடன் சுமையால் கணவன் மனைவி இருவரும் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளனர். இந்த நிலையில் புதன்கிழமை இரவில் தங்களது குழந்தைகளுடன் இருவரும் தூங்கச் சென்றுள்ளனர். காலையில் நடராஜன் எழுந்து பார்க்கும் பொழுது அந்த அறையில் புனிதாவை காணவில்லை. இதையடுத்து வெளியே வந்த நடராஜன் மற்றொரு படுக்கை அறையின் கதவை தட்டியுள்ளார். உள்பக்கமாக தாளிட்டிருந்த கதவை நீண்ட நேரம் தட்டியும் திறக்கவில்லை. அதனால் பதற்றமடைந்தவர் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றுள்ளார். அங்கு புனிதா தூக்கிட்டு தற்கொலை செய்து சடலமாக கிடந்ததைக் கண்டு கதறி அழுதுள்ளார். அக்கம்பக்கத்தினர் இது குறித்து மணிமங்கலம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து வந்த போலீசார் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். நடராஜனின் மனைவி கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணங்களிலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஆன்லைன் செயலி மூலம் 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிய நிலையில் ஐடி நிறுவன மேலாளரின் மனைவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.